பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்தித்து உங்களோடு பேச தேவன் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் ஒரு அம்மையார் கேட்டுக்கொண்டார்கள், ஐயா நாங்கள் ஆலயத்துக்கே போக முடியாது, போகக்கூடாதுன்னு இல்லை, ஆசை தான், ஆனால் எங்கள் சூழ்நிலை அப்படி, ஆலயத்துக்கு போகணும், எல்லாரோடு சேர்ந்து ஆராதிக்கணும், சந்தோஷப்படணும், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் என் குடும்பத்தார் எங்களை போக அனுமதிக்கிறது இல்லை, அனுமதிக்கவும் மாட்டாங்க. ரகசியமாய் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த 7 வார்த்தைகளை நாங்கள் போய் அங்கே கேட்க முடியாது. ஏன்னா நாங்கள் வரும்போது பார்க்குறோம், போகும்போது பார்க்குறோம். ஆலயத்துக்கு 10 மணிக்கு போகிறாங்க, மத்தியானம் 2-2:30 மேலே தான் வர்றாங்க. அப்படி என்ன அந்த 7 வார்த்தையில் என்ன தான் சொல்லுவாங்க, அதில் என்ன அவ்வளோ விசேஷம் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். தயவு செய்து என்ன ஒரு இன்னும் தெரியாமல் இந்த கேள்வி கேட்குறேனே அப்படின்னு நினைக்காம நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ரோமர் 10:17 வாசிக்கிறபடி விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகையினால் நீங்கள் தயவு செய்து இந்த 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? பெரிய அளவில் சொல்லாட்டாலும் ஒரு சின்ன அளவில் எங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமாக உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அது கட்டாயம் அறியணும், அறிய வேண்டிய ஒரு விஷயம். ஆகையினால உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து, ஐயா ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரத்தில் 34வது வசனம். திரும்ப சொல்கிறேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? கல்வாரி மலை பே கை கால்கள் நிகழா கடவப்பட்டவனா கத்த தொங்க கல்லே கல்வாரி மலை பே கை கால்கள் நிகழா கடவப்பட்டவனா கத்த தொங்க கல்லே. ஓடோசில் வேதனையோ சீதசில் முள்முடியோ, ஓடோசில் வேதனையோ சீதசில் முள்முடியோ, ஓரோதி செல்வதோ ஓரோ கிட்டல் மலதே கல்பாரி மலை பே கை கால்கள் நிகழா கடவப்பட்டவனா கத்த தொங்க கல்லே. கத்தரில் சத்தமதே சத்தியமில் நம்பி பக்தியுடன் எழும்பி மோத்தம் செய்வேன் அவரை. கத்தரின் சத்தமதே
ஓடியதே எல் கேடு ஓடியதே சந்தேகமாறியதே சந்தோஷம் பொங்கியதே கல்வாரி மலை மேல் கை கால்கள் நாணிகள கடவப்பட்டவரா கத்த தொங்க கல்லே அல்ஜாதியல் மகனே தஞ்சம் உன் பாபமதா நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் அலை உனக்கே அல்ஜாதியல் மகளே தஞ்சம் உன் பாபமதா நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் அலை உனக்கே எலங்கே நீ பாடு உனக்காக தானே எலங்கே நீ பாடு உனக்காக தானே இலகுலம் அடைந்தே உன்னை ரட்சிப்பிழந்தா கல்வாரி மலை மேல் கை கால்கள் நிகழா கடவப்பட்டவரா கத்த தொங்க கல்லே எல்லாம் எடுத்திருப்பீங்க. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு எப்பொழுது சிலுவையிலே ஆணி அடித்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த கோர காட்சியை பார்த்ததான் பல பேர் பலவிதமாய் பாடினார்கள். ஏன்னா அந்த சிலுவையில் ஒரு பக்கம் கைகளில் ஆணிகள் கடாவ, நாம கூட பாடுறோம்ல, கைகளில் கால்களில் ஆணிகள் கடவ கடுமுள் முடிப்பொன் சூழிட கந்தையும் பிள்ளையும் வேதனை அசகித்தான் சொந்தமான ரத்தம் சிந்தினா உலகா கலிவுடன் அழைக்கிறாரே கலிவுடன் அழைக்கிறாரே ஏழை மலுருவை எடுத்த இயேசுராஜன் அண்டை நிற்கிறார் ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே ஏற்றுக்கொள் அவரை தள்ளாதே. அப்பொழுது எல்லாரும் விசாரணைக்கு மேல விசாரணை, ராத்திரி முழுக்க பாடு. கெத்சேமனே தோட்டத்தில் போய் 3 முறை முகம் குப்பர விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி. ஏன்னா நம்ம பாடுற எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கோம். அப்பா பிதா அழைக்கவும் உயரகல செய்யும் உரைக்கவும் செப்பும் சித்தம் என்று சாத்தவும் ஒரு தேவதூதன் வந்து தேற்றவும் ஏலிந்த பாடுதான் சாமி என்ன தருவில் இதற்கு ஆனந்த தேவியே எம்மையாள வந்த குரு சாமியே ஆனந்த தேவியே எம்மையாள வந்த குரு சாமியே. முடங்கால் படியிட்டு
கெத்செமனே தோட்டத்தில் ராத்திரியெல்லாம் பாடுபட்டு சொல்றார், சீசர்கிட்ட சொல்றார், வாங்க எழுந்து போவோம், என் வேலை என்ன செய்து வந்ததுங்கிறார். அவரை பிடிச்சி கொண்டு போய் விசாரித்து ஒவ்வொருத்தர் மாற்றி, நீங்கள் உங்களுக்கு தெரியாதில்ல, ஏரோது அந்த நாட்களில் கால்பங்கு தேசாதிபதியாக இருந்தான், பொந்திய பிலாத்து, காய்பா, அண்ணா, எல்லாரும் விசாரிக்க ஒரு காரியம் கிடையாது. அவர்கிட்ட விசாரித்து எல்லாரும் அவர் மேலே குற்றம் சாட்டினான். கடைசியில் பிலாத்து ஒரு வழி யோசித்தார். காரணம், அவருடைய மனைவி சொல்லி அனுப்புனான். என்ன சொல்லி அனுப்புனா, அந்த நீதிமானி நிமித்தம் நான் அநேக பாடுபட்ட ராத்திரியில் அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்போ பிலாத்து என்ன பண்ணார், யோவான் 19ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசித்து பார்க்க வேண்டியது, வாசிக்கலாம். ஏன்னா அழகாக இங்கே பிலாத்து என்ன செய்கிறாரு, ஒரு சின்ன கேள்வி, அப்பா வருஷந்தோறும் ஒருத்தரை விடுவிக்கிறது வழக்கம், இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. யார் நிற்கிறா? ஒன்று பரபாஸ், இன்னொருத்தர் இயேசு. அந்த பரபாசை நிப்பாட்டி யாரை விடுவிக்கணும்? நாங்கள் அழகா நம்ம அதுக்கு ஒரு பாட்டு வச்சிருப்போம். பரபாசோட அதிபதியை பணிய நிறுத்தி, பரபாசோட அதிபதியை பணிய நிறுத்தி, பாதகரை யோமிடவே யோமிட என்றா, பாதகரை யோமிடவே யோமிட என்றா, சரணம் சரணம் அனந்தா சட்டிதா அனந்தா, தாமிதில் மைந்தா மோசனா சரணம் பதந்தா, தந்து செய்து பொந்திய பிலாத்தினிடமே, தந்து செய்து பொந்திய பிலாத்தினிடமே, தற்பரனை கொல்வதற்கு ஒப்பு கொடுத்தார், தற்பரனை கொல்வதற்கு ஒப்பு கொடுத்தார், சரணம் சரணம் அனந்தா சச்சிதானந்தா, தாமிதில் மைந்தா மோசனா சரணம் பதந்தா, தீவலுள்ள அதிபதியே சிலுவையில் கொண்டீர், தீவலுள்ள அதிபதியே சிலுவையில் கொண்டீர், திருடனையே விட்டு விட தீயவர் கேட்டார், திருடனையே விட்டு விட தீயவர் கேட்டார், சரணம் சரணம் அனந்தா சச்சிதா அனந்தா, தாமிதில் மைந்தா மோசனா சரணம் பதந்தா, தள்ளி தலை எடுத்து கை கழுவியே, தள்ளி தலை எடுத்து கை கழுவியே, தற்பரனை கொல்வதற்கு ஒப்பு கொடுத்தார், தற்பரனை கொல்வதற்கு ஒப்பு கொடுத்தார், சரணம் சரணம் அனந்தா சச்சிதா அனந்தா, தாமிதில் மைந்தா மோசனா சரணம் பதந்தா. கடைசியில் ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன பண்ணா, தண்ணீர் எடுத்து கையை கழுவி அவர் என்ன செஞ்சிட்டான், சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்து விட்டான். எந்த பிரயோஜனம் இல்லை. திருடனை விடுவிக்க கேட்டாங்க. ஆனால் மீட்புக்கு வந்த அந்த ராஜாவை, உன்னை என்னை மீட்பதற்கு தன்னையே கொடுக்க வந்த அந்த ராஜாவை அவமானப்படுத்தி சிலுவையில் கொண்டு வந்து அறைந்து விட்டார்கள். அறைந்த பிறகுதான் இந்த காரியம் நடக்குது. அதனால தான் அங்கே அப்பொழுது, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளி, அக்கிரமக்காரரின் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறதுக்கு அப்படி நடந்தது. எனக்கு அன்பாருடைய அந்த சிலுவையில கொண்டு அரைஞ்சாங்க, கோர சிலுவை. அந்த சிலுவை பக்கத்தில் தூரத்தில் எல்லாரும் போய் மார்பிள் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிலர் பயந்து ஓடி போயிட்டாங்க. ஏன்னா யோவான் சொல்லியிருந்தார், இயேசு தான் இருக்கும்போதே சொல்லியிருந்தார். ஏன்னா என்ன சொல்லியிருந்தார், யோவான் 16:32 வாசிக்கும் போது ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்தார், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்திற்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே அவருக்கு எப்பவுமே பிதா கூடவே இருந்தார். அதனாலதான் ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டு அவர்கிட்ட தான் கேட்டார். எனக்கு அன்பாளி, யார் அவருக்கு
ஒருத்தர் கூட இங்கே பரிந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், சீஷர்களில் ஒருத்தன் காட்டி கொடுக்க ஓடி போயிட்டான், ஒருத்தன் மறுதளிச்சு ஓடிய போயிட்டான். அவரை பார்த்தான், மனங்கசந்து அழுதான். ஆனால் என்ன பிரயோஜனம்? அறியேன், எனக்கு யாருன்னே தெரியாது, ஐயோ நீங்கள் சொல்கிறது விளங்கவே இல்லை அப்படின்னு பேதுரு மறுதளித்தான். இந்த பேதுரு தான் ராயப்பர் என்று சபைகளில் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பாலே பின்காலத்தில் இந்த பேதுரு தான் சிலுவையில் அறையப்படும் போது சொன்னான், அவரோட சேர்ந்து அறையிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைகீழ என்ன செய்யுங்க, சிலுவையில் அறைங்க. எனக்கு அன்பாருடைய அந்த சிலுவையை தான் நாம் நோக்கி பார்க்கிறோம். இதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எண்ணாகமத்தில் 21ஆம் அதிகாரத்தில் ஐயா அன்றைக்கு ஒரு காரியம் நடந்தது. 5ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து குணப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். சரி, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஏவி விட்டார், ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்த போது இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய் நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். இப்ப சொல்றாங்க, நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். ஐயா, நாம பாடுறோம்ல, நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா, உண்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே, ஒப்பு கொடுத்தீரையா, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக்கு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். சங்கீதம் 34 வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமா, என உயர்த்தப்பட்ட அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு காரியம் அந்த வேதத்தில் ஈசாக்கு இயேசுவுக்கு சமமாக ஒப்பிடப்பட்டது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? உன் நேசகுமாரனும் உன் ஏக சுதனுமான ஈசாக்கு எனக்கு கொண்டாந்து என்ன செய்? மோரியா தேசத்தில் நான் உனக்கு குறிக்கிற மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் போய் உடனே மனைவிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தா ஏன் அவனை பைத்தியமாக முடிச்சு போச்சுன்னு இருப்பா. உடனே அந்த வேலைக்காரன்ட்ட கூப்பிட்டு கட்டைகளை பிளந்து சேனம் கட்டி ஒரு கழுதை மேலே, ஐயா அந்த கழுதையும் கொண்டுக்கிட்டு விறகு யார் மேலே இருந்துச்சு? ஈசாக்கு மேலே. இவர் என்ன பண்ணார்? நெருப்பையும் கத்தி எடுத்துக்கிட்டு போனார். அப்படி போகும்போது தான் கேட்குறான், எப்பா ஆடைங்கப்பா, கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அங்கே போகும்போது தான் பலியாக அந்த கட்டையில் அடிக்கிற போது தான் எங்கோ இருந்து ஒரு ஆடு வந்தது, அந்த ஈசாக்கு பதிலாக பலியிடப்பட்டது.
எனக்கு அன்பார்களே, ஈசாக்கை இயேசுவுக்கு ஒப்பிடுகிறார். அவன் விறக சுமந்துட்டு போனான், இவர் சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு போனான். இப்படி அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை தான், யார் யார் அவரை கேலி பண்ணாங்களோ, யார் யார் அவளை அவமதிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் அவரை அற்பமாக எண்ணினாங்களோ அத்தனை பேருக்காக அப்பவும் ஜெபம் பண்ணார். அது ஒரு ஜெபம். அதனால தான் வாசிக்கிறோம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு விடல, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நமக்காக உனக்காக பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சுக்களோடு வேண்டிக் கொள்ளுகிற ஒருவர் உண்டு. இன்றைக்கும் சொல்லுவேன், அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு என்ன செய்வோம், எப்படி செய்வோம் அப்படி தெரியாமல் இருக்கும்போது நமக்காக பரிதவிக்கிற ஒருவர் அன்னைக்கு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதும் இந்த முதல் பூவை வைத்தார், மன்னிப்பு. ஏன்னா அந்த மன்னிப்பு தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க மாட்டேங்குது. குடும்பத்துக்குள்ள இல்லை, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியல, பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்க முடியல, புருஷன் மனைவியை மன்னிக்க முடியல, மனைவி புருஷனை மன்னிக்க முடியல. இந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும். வேதத்தில் மன்னிப்பை குறித்து அநேக காரியம் எழுதப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுது, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறணும். நம்மளால் முடிஞ்சிருக்கா? அதனால அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களை மன்னியும். யாருக்காவது தெரியாதா? ஜீவாதிபதி ஜீவனுள்ள தேவனை சிலுவையில் கொன்று திருடனை விட்டுவிட கேட்டார்களே, அவர்களுக்கு யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் சொன்னார், ஐயா மன்னிங்க ஐயா. தம்முடைய தேவனை நோக்கி, பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார். என்ன வேண்டுதல் செய்தார்? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதுன்னு தெரியாம இருக்கிறாங்களே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் உங்களுக்குள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் இருக்கா? உங்கள் சகோதரனோட, உங்கள் குடும்பத்தோட, உங்கள் பிள்ளைகளோட, ஏன் உங்கள் சொந்த புருஷனோடையும் கசப்பில் இருக்க எத்தனையோ பேர் இந்த ப்ரோக்ராமை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். புருஷன் ஒரு பக்கம் இருப்பா, நீங்கள் ஒரு பக்கம், ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனாலும் பிரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கும் தயவு செய்து ஒருவருக்கொருவர் மன்னித்து, ஐயா நான் உன்னோட பெரிய ஆளுங்கிறத காட்டுறதுக்கு இதுதான் வழி. இயேசு சொன்னார், உன் சகோதரனிடத்தில் உனக்கு ஒரு குறை இருக்குமானால் நீ காணிக்கை படைக்க போனால் கூட அந்த காணிக்கையை வச்சுட்டு முதல்ல ஒப்புரவாகினார். அந்த ஒப்புரவாகிற இடம் தான் சிலுவை. முதல் மலர்ந்த பூ தான் மன்னிப்பு. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து எத்தனையோ பேர் சந்தோஷப்படுறீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, இது ஒவ்வொரு நாளும் வரணும், இதன் தேவைகள் சந்திக்கப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, எங்கள் சபை 2 பேர் சபை இருக்குது. 2மே கண்ணு தெரியாத மக்கள் நிரம்பி வழிகிற சபை. எப்போமாவது டைம் இருந்தால் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவுனா கட்டாயமல்ல, விசனமாக எல்லாம் உதவலாம். எப்படி பிரதர்? ஐயா, வர்ற மக்களுக்கு நான் ஒரு நாள் சாப்பாடு கொடுக்காம கூட அனுப்புறதில்ல. ஒவ்வொரு நாளும் வேனில் வாடகைக்கு எடுத்து கூட்டிகிட்டு வந்தால் அவங்கள உட்கார வச்சு சத்தியத்தை சொல்லி எப்படியாவது சத்தியத்தை அறிவிக்கணும். இந்த தாகத்தோடு செய்யப்படுகிற ஊழியம். கர்த்தர் உங்களை ஏவினார். நீங்களும் வந்து பாருங்கள் முதல்ல. ஏன்னா எல்லா இடத்துலையும் சொன்னாங்க அது இருக்குது இருக்குன்னு. சாலமோனுடைய அரண்மனையை கேட்ட சேபாவி ராஜஸ்திரி போனது போல் நீங்களும் வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவினால் உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் அக்கௌண்ட்டுக்கு வைக்கிறதுக்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் உண்டு. என்னிடத்தில் கேளுங்க. உங்கள் ஜெபக்காரியத்தை சொல்லலாமா? தாராளமாக. காலையில் 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்பவும் சொல்லலாம். எமர்ஜென்சியாக இருந்தால் எந்த ராத்திரியாக இருந்தால் சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் அந்த ஒருமனப்பட்ட ஆவியோட, ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற சகலவித கசப்பும் மூர்க்கமும், எபேசியர் 4:31 வாசிக்கிறோமே, சகலவித கசப்பும் மூர்க்கமும் கோபமும் எல்லா துர்க்குணங்களும் எங்களை விட்டு போகணும்னு சொல்லி இந்த உபவாச நாட்களிலே ஆண்டவரிடத்தில் கேட்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நாமத்திலே ஒவ்வொருவருக்குள் இருக்கிற கசப்புகள் மன்னிக்கப்படட்டும். சகோதரன் சகோதரனை மன்னிக்கிற அனுபவத்தை கொடுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற அனுபவத்தை கொடுங்க. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, மாமியார் மாமனார்களுக்குள்ளே, மாமனார் மருமகனுக்குள்ளே இந்த நாட்களிலே அந்த மன்னிக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மறக்கவே முடியல,
ஐயோ அதை மறுக்கவே முடியாதுன்னு சொல்ற அப்படிப்பட்ட காரியத்தை கூட நீங்க மன்னிச்சு பாருங்க. அன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எத்தனை பெரியது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அன்பில் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, யார் யார் எந்தெந்த சூழ்நிலையிலே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்ற வேத வாக்கின்படி ஒவ்வொருவரும் பிரகாசம் அடையட்டும். ஒருவருடைய முகங்களும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். குடும்பங்களுக்குள்ளே நல்ல ஒருமனப்பாட்டை கொடும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே ஒருமனப்பாட்டை கொடும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும். வயது முதிர்ந்தோருக்கு நல்ல சூரிய சுகபலத்தை கொடும். படுக்கையில் இருந்து கொண்டு ஐயோ என்னால் நடக்க முடியலையே, என் காரியத்தை செய்ய முடியலையே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிற வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். சுகர் பிரஷர்னால அல்லல்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இருதய நோயில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். இன்னும் எத்தனையோ வியாதிகளிலே சொல்ல முடியாமல் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு தானா வேலையிலிருந்து தள்ளப்பட்டிருக்க, இனி எனக்கு ஒரு வழி உண்டா அப்படின்னு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு வழி அடைக்கும் போது புது வழிகளை திறந்து கொடுக்கிற தேவன் ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கவலைக்கும் ஆறுதலை கொடும், சமாதானத்தை கொடும். அவருடைய மனதுக்கு எப்போதும் மன விருப்பத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.